இன்றைக்கி நாம் கடகராசிக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் புத்தாண்டு விசுவாசு வருஷ தமிழ் புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதாவது 60 தமிழ் வருடத்தில் 38வது வருடமான குரோதி வருடம் அப்படிங்கிறது முடிய போகுது. குரோதி அப்படின்னாலே பகை, கேடு, ஒரு பெரிய கண்டம் நம்மளை விட்டு போயிடுச்சுடா சாமி அப்படின்னு சொல்ல போகிறோம். விசு அப்படின்னா உலக நிறைவு, உலகத்தில் உள்ள எல்லாரும் மகிழ்ச்சியோடு வாழ போகிற ஒரு வருடமாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வருடத்திற்குண்டான கிரக நிலைகளை பார்க்கலாம். அதாவது வருட கிரகங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் பயிற்சியாகி கும்பம் ராசியில் இருந்து மீனம் ராசிக்கு போயிட்டார். இப்போ குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்கார். இந்த வருடம் விசுவாசு வருடம் தொடங்கி 31ஆம் தேதி சித்திரை 31ஆம் தேதி அவர் மிதுனம் ராசிக்கு போக போகிறாரு. அதே மாதிரி சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுக்களோட பயிற்சி அப்படிங்கிறதும் இருக்குது. ராகு கேதுக்கள் வைகாசி மாதம் 4ஆம் தேதி ராகு மீனம் ராசியில் இருந்து கும்பம் ராசிக்கும், கேது கன்னி ராசியில் இருந்து சிம்மம் ராசிக்கும் போக போகிறாரு. இந்த ஒரு கிரகங்களுடைய மாற்றம், வக்கரம், அதிசாரம், இந்த கிரகங்களுடைய பார்வை, இது எல்லாம் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேயர்கள் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனால் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும், தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். கடகம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த விசுவாசு வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அற்புதமான ஒரு அமைப்புங்க. கண்டம் தப்பிய கடகம் அப்படின்னே சொல்லிவிடலாம். அப்பேற்பட்ட ஒரு ஆபத்தில் இருந்து நீங்கள் தப்பிச்சு வந்திருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இந்த முதல வாய்க்குள்ளே போனது வெளில வராதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. முதல வாய்க்குள்ளேயே போனால் வெளியில் வந்துட்டேன்டா, நான் எனக்கு இதுக்கு மேலே பிரச்சனையே அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம். சில பேர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, அஷ்டம சனி தான்ப்பா கழிஞ்சிருக்கு, ராகு அஷ்டமத்துக்கு வரப்போகுதுப்பா, கொஞ்சம் கவனமாக தான்ப்பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களை கொஞ்சம் அச்சமூட்டியும் இருக்கலாம். ஸோ அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அஷ்டம ராகு அள்ளி கொடுக்க வந்திருக்காரு அப்படிங்கிறது தான் ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. நாம் எதை நடக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்த்துடலாம். நீங்கள் நேர்மறை ஆற்றலோட எதையுமே எதிர்கொள்ளணும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, அதனால் எதில் இறங்கினாலும் கொஞ்சம் பயம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஏன்னா 7.5 சனி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பாடுபடுத்துமோ அதை விட மோசமாக உங்களை அஷ்டம சனி படாத பாடுபடுத்தி எதிர்ச்சி. அப்போது எதை சொன்னாலும் நம்புகிற மாதிரியே ஒரு மனநிலை அப்படிங்கிறது நமக்கு இல்லை. எங்கே நமக்கு உருப்பட போகிறோம், கடகராசிலாம் என்னத்தை விளங்கி என்னத்தை போய் அப்படிங்கிற மாதிரி தான் கடகராசிக்காரர்களுடைய மனநிலை அப்படிங்கிறது இருந்திருக்கும். அது எல்லாம் அப்படியே புறம் தள்ளிட்டு எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையை வளர்த்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சனி பெயர்ந்துட்டார். வருடம் பிறக்கும் போதே சனி அப்படிங்கிறவர் பெயர்ந்துருவார். சனி இப்போ 8ல் இருந்து 9க்கு போயிட்டார். அப்படிங்கும்போது 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறத உருவாக்கி கொடுப்பார்.
நிறைய இழந்திருப்பீங்க இல்லைங்களா? உங்களுடைய கடந்த கால இழப்புகள் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுப்பாரு. ஒரு தொழிலில் ஒரு முதலீடு போட்டேன், 2 லட்சம் காலி, 4 லட்சம் காலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லாமே எந்த ஒரு தொழிலில் இருந்தீங்களோ அதே தொழில் மூலமாக திரும்ப வர வைப்பார். ஒருத்தவன்கிட்ட பணம் கொடுத்தேன் ஏமாந்துருப்பீங்க, நம்ம ஜாமீன் போட்டு கொடுத்துருந்துருப்போம், அவன் தூக்கிட்டு ஓடி இருப்பான், நம்ம தண்டை கணக்கு கட்டியிருப்போம். ஸோ அந்த மாதிரியான பணம் எல்லாமே வசூலாகிடும். இந்த ஏமாந்து போனீங்க பார்த்தீங்களா, அந்த ஏமாற்றத்தை எல்லாம் சரி பண்ண கொடுக்க தான் சனி பகவான் 9ஆம் வீட்டுக்கு போகிறார் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துட வேண்டியதில்லை. சனி பகவான் வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்தாரோ அங்கே காயங்கள் எல்லாத்தையுமே சனி பகவானே மறந்திடுவார். கர்ம வினைகளின்படி வாழ்ந்தால் போதும், பிற உயிருக்கு நம்மளால் எந்த ஒரு தீங்கும் இல்லை, நம்ம உண்டு நம்ம பொழப்பு உண்டு அப்படின்னு இருந்தாலே சனி பகவான் நிறைய நன்மைகள் அப்படிங்கிறத உங்களுக்கு செய்வார். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் லாப வீட்டில் இருக்கார். சித்திரை மாதம் 31ஆம் தேதி விரைய வீட்டுக்கு வராரு. சரி, ஓகே, சனி நல்ல இடத்துக்கு போனால் குரு கெட்ட இடத்துக்கு வராரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா குரு இருக்கிற இடத்த விட பார்க்கும் இடம் ரொம்ப சிறப்பு. இப்போ 12க்கு குரு வராரு அப்படின்னா விரயஸ்தானம். குரு விரய செலவுகளை கொடுப்பார் தான், ஆனால் சுப விரய செலவுகளை கொடுப்பார். இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப நாள் வேண்டுதல்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றலாம். ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு காது குத்தணும், ஒரு மொட்டை அடிக்கணும், ஒரு கெடா வெட்டணும் அப்படின்னு வேண்டுதல் வச்சுருக்கேன், குலதெய்வ கோவிலுக்கு போகணும், ஒரு பொங்க வைக்கணும்னு நேர்த்தி கடன் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு காலகட்டத்தில் அதை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வரும். பங்காளிகள் சகிதமாக குலதெய்வத்தை போயிட்டு சரணடைஞ்சு வேண்டுதல்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நிறைவேற்றிட்டு, புது வேண்டுதல்கள் இருந்தால் குலதெய்வத்தை மனம் உருக வணங்கி வச்சுட்டு வாங்க, எல்லாமே ஜெயமாகும் இதுக்கு மேலே. அதே மாதிரி குரு 12ஆம் இடத்துக்கு வராரு அப்படின்னா பிள்ளைகள் உயர்ந்ததொரு கல்லூரிக்கு, மிகப்பெரிய பெரிய பெரிய கல்லூரியில் பெரிய பெரிய படிப்புகள்லாம் இடம் கிடைக்கும், நல்லா படித்து சீட்டு வாங்குவாங்க. அப்போ தான் நமக்கு ஒரு 10 ரூபா செலவு வரும். இந்த மாதிரி சுப விரய செலவுகள். அதே மாதிரி திருமண வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கலாம். நல்லதொரு வரன் அப்படிங்கிறது அமையும். சரி, மாப்பிள்ளை இந்த மாதிரி கிடைக்காது, சரி நல்லதொரு இடத்துல இருந்து பொண்ணு கிடச்சிருக்கு, இந்த மாதிரி டக்குன்னு ஒரு காரியமாகும். நம்ம திட்டமிட்டிருக்கவே மாட்டோம், இந்த 2 வருஷம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்துருப்போம். ஆனால் திடீர்னு ஒரு வரன் அப்படிங்கிறது நல்லதொரு இடத்துல அமைஞ்சிரும். சரி பரவாயில்ல, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அமைஞ்சிருச்சு, பிள்ளைக்கும் பிடிச்சி போச்சு, முடிச்சு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கையை ஊனி கரணம் போட்டு கடனை திடீர்னு வாங்கி கல்யாணம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது வரதான் செய்யும். அதே மாதிரி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4, 6, 8 இந்த 3 வீட்டையும் பார்க்குறாரு. இந்த 3 இடம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதம். 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம். நீங்கள் மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது பண்ணியே ஓடா தெரிஞ்சு போயிருந்திருப்பீங்க அஷ்டம சனி காலகட்டத்தில். இப்போ சுகஸ்தானத்தில் குரு பார்வை அப்படிங்கிறது விழுகுது. அப்படிங்கும்போது இதுக்கு மேலே மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இருக்காது. குறிப்பாக தாயாருக்காக மருத்துவ செலவு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. வாரம் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகிறேன், சில பேர் டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், போகிறேன் வரேன், இந்த மாதிரி மருத்துவ செலவுகள் பார்த்தவங்களுக்கு எல்லாம் இதுக்கு மேலே வைத்திய செலவுகள் அப்படிங்கிறது இருக்காது. அதே மாதிரி உங்களுடைய சொந்த தேக ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். அதோடு கடந்த காலகட்டத்தில் தாய் வழி உறவுகளில் பிரிவு இருந்திருக்கலாம். தாய் மாமனோட பிரச்சனை, அம்மாவோட கூட பிறந்த அக்கா தங்கச்சி கூட பிரச்சனை, இந்த மாதிரியெல்லாம் இருந்திருந்தது அப்படின்னா அந்த பிரிவினை அப்படிங்கிறது நீங்கி எல்லாரும் இப்போது இணக்கமாக செயல்படுவீங்க. அப்படி ஒரு யோக அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. உங்களுடைய சொந்த தேக ஆரோக்கியம் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் உடம்பு வலுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் அதிகபட்ச பணிகள் அப்படிங்கிறதையும் செய்வீங்க. அதிக பயணம் அப்படிங்கிறது மேற்கொள்வீங்க. அதன் மூலமாக 10 ரூபா வருமானம் ஈட்டுவீங்க. இந்த ஒரு அமைப்பு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். 6ஆம் இடத்துலையும் குரு பார்வை அப்படிங்கிறது விழுகுது. இதை சாதாரணமாக சொன்னோம் அப்படின்னா, இதை கேட்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2-3 லட்ச ரூபா நகை அடகு பேங்க்கில் கிடக்கு, 5 லட்ச ரூபா வரைக்கும் நகை கடன் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு தெரியலை. எல்லா நகையும் கொண்டு வச்சாச்சு, நல்ல அவசரத்துக்கு செலவு அப்படின்னா திரும்ப வைக்கிறதுக்கு கூட நகை இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருந்தவங்களுக்கு இப்போது இந்த நகைகளை மீட்பதற்கு ஒரு வழி அப்படிங்கிறது பிறக்கும். குறிப்பாக எனக்கு ஒரு பெரிய மன உளைச்சலை தான், இருக்கிற நகையை மீட்டு வச்சுட்டோம் போயிட்டோம் அப்படின்னா பெரியதொரு பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் நான் எப்படியோ பொழைச்சிப்பேன், பேங்க்கில் இருந்து நோட்டீஸ் வந்தாலே வீட்டில் சண்டை வருது, வட்டி கட்டலையா போகலையா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருந்து வந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அதற்கான ஒரு வழி அப்படிங்கிறது பிறக்கும். கவலைப்பட வேண்டியது இல்லை.
அதே மாதிரி உங்களோட எதிராளிகள், அதாவது நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்மளை போட்டு கொடுக்க ஒருத்தன் இருப்பான், நம்மளை எப்படா காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருப்பான். தொழில் செஞ்சோம் அப்படின்னா தொழிலை கெடுக்கிறதுக்கு 4 பேர் இருப்பாங்க. கடன் வச்சுட்டு ஓடி போயிடுவாங்க, திரும்ப தர மாட்டாங்க. தேவையில்லாத இந்த மாமூல் பிரச்சனை எல்லாமே வரும். அது எல்லாம் இதுக்கு மேலே இருக்காது. தொழில் போட்டியாளர்கள், எதிராளிகள் எல்லாத்தையுமே வெல்லக்கூடிய ஒரு சத்துரு சமகார பலத்தை குரு பகவானோட 6ஆம் இட பார்வை அப்படிங்கிறது கொடுக்கும். இப்போது ராகுக்கு வரேன். ராகு அப்படிங்கிறவர் அட்டமகுத்துக்கு வைகாசி 4ஆம் தேதி வராரு. அஷ்டம ராகு பிரச்சனையை கொடுக்க மாட்டாரா ஜோசியரே அப்படி சொல்லிட்டு கேட்கலாம். ஏன்னா குரு பார்வை வந்துட்டு ராகு மேலே பதியுது அப்படிங்கிறதுனால இது வந்துட்டு ஒரு குரு சண்டால யோகத்துக்கு நிகரான ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்குது. ஏன்னா ராகு அஷ்டமத்தில் வந்தாலும் குரு பார்த்து புனிதப்பட்டு போகிறாரு. ராகு நேரடியாக அஷ்டமத்துக்கு வந்திருந்தால் நிம்மதி இல்லாத ஒரு தூக்கத்தை கொடுத்துருப்பாரு. படுத்தா தூக்கம் வராது, ஏதாவது ஒரு பிரச்சனை, திடீர்னு எங்கேயாவது யாராவது தவறி போயிட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஃபோன் வரும், தேவையில்லாத பிரச்சனை அப்படி சொல்லிட்டு ஃபோன் வரும், தூக்கம் இல்லாத இரவுகளை கடக்கணும். இந்த மாதிரியான அமைப்பு அப்படிங்கிறது இதுக்கு மேலே இருக்காது. ஏன்னா ராகு புனிதப்பட்டு போகிறாரு. அப்போது உங்களோட சில பேருக்கு அந்த கெட்ட கனவுகள் அப்படிங்கிறது நிறைய வந்திருக்கும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உயிர் பயம் அப்படிங்கிறது நிறையா வந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாமே இதுக்கு மேலே வராது. நிம்மதியான ஒரு உறக்கம் அப்படிங்கிறத கொடுக்கலாம். அதே மாதிரியும் கேது 2ஆவது வீட்டுக்கு வராரு. தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு கேது பகவான் வராரு. அப்படிங்கும்போது யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது. நம்மள்கிட்ட இருந்தால் 10 ரூபா கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. தனம் வாக்கு குடும்பம் இந்த 3ஐயும் குறிக்கக்கூடிய இடத்துல கேது வராரு. யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது, யாருக்கும் ஜாமீன் கொடுக்கக்கூடாது. ஒருத்தவங்கள்ட்ட ஒரு விஷயம் செய்யணும்னு சொன்னால் முடிஞ்சால் செய்கிறேன்னு சொல்லுங்கள், இல்லைனா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. நான் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளால் முடியாமல் போயிட்டு சிக்கல் வந்துடும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஊடல் கூடல் அப்படிங்கிறது வழக்கமாக வரும். ஸோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி பெரியதொரு பாதிப்புகள் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவுக்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கைக்கு நெய் தீபம் அல்லது எலுமிச்சை பழ தீபம் அப்படிங்கிறது ஏற்றுங்க. சாலை ஓரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வண்ண நிற போர்வை அப்படிங்கிறத தானமாக கொடுங்க. வயதானவர்களுக்கு உங்களால் முடிஞ்சப்போ அன்னதானம் பண்ணுங்கள். இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை கொடுத்து ஒரு யோகத்தையும் கொடுக்கக்கூடிய புத்தாண்டாக நிச்சயமாக அமையும். நன்றி, வணக்கம்.